இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்க போகிறேன். ஒரு காப்படி வெங்காயம், ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வணக்கணுமா? வணக்கணும். ஒரு 5-6 மிளகு, ஒரு 10 மிளகு, கொஞ்சம் கிராம்பு, 5 கசகசா, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போடுவோம். ஆமாம், கொஞ்சம் வெங்காயம் வணங்கினப்போ சோம்பு, பட்டை, பட்டை எவ்வளோ போடணும்? பட்டை ஒரு பட்டை போட்டோம். சின்ன பட்டை 2 பட்டை போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2. கருவேப்பிலை வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி வரும். கொத்தமல்லி பொடி போட்டுட்டு ஆற விட்டு அரைக்கிறேன். நல்லா சவுண்ட் ஆஃபீஸ் கேட்காது. கொத்தமல்லி பொடி இருக்கு அங்கே இருக்கு. நல்லா ஓரளவு பொன்னிறமாக வணங்கிடணும். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஊற்றிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 10 கடலை, தண்ணி கொஞ்சம் இந்த குழம்பு போட்டு நீ அரைச்சிட்டு எப்படி வைக்கிறது காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். அரைக்கோழி நாட்டுக்கோழி அரைக்கிலோ எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் தாளிக்கொள்ள மாட்டோம், அப்படியே ஊற்றி செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ அப்படியே வணக்கிறதுலாம் அரைச்சாச்சு. அரைச்சாச்சு. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இருக்குன்னா தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு கடைசியாக காமிக்கிறேன். கொதிக்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொதிச்சு வந்துடணும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு அரைச்சி ஊற்றி இந்த அளவுக்கு இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு
சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி, ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் சொல்லிடுமா எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு கறி கழுவிட்டு கறி கழுவிட்டு ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ ம் வெங்காயம், சீரகம், மிளகு, மிளகாய், ம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ம் சோம்பு, கசகசா எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கணும். ம் அரைச்சிட்டு அந்த மிளகு ஊற்றி, இந்த கறி போட்டு மிளகு ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி ம் நல்லா கொதிக்கிடணும். கொதிச்சதுக்கப்புறம் இப்படி வந்ததுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி.